ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 4.2ல ஃபர்ஸ்ட் கில்ட் அவுட்ஃபிட்டை காட்டியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாமல் செகண்ட் கில்ட்டோட ஃபயராம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு நமக்கு ஜெம் கன்வர்ஷன் ஈவெண்ட்டும் வந்துடுச்சு. அதுவுமே 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்துருச்சு. இதெல்லாத்த பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இது ஜெம் கன்வர்ஷன் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல நானும் ஒண்ணு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து கார் 98 லூட் பாக்ஸ் தான் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கு. அதுக்கப்புறம் இதுதான் உங்களுக்கு ஃபீமேல் அவுட்ஃபிட்டு. கார் 98 வந்து இது அட்வான்ஸ் ஃபார்மாக இருக்கும், இல்லைனா ஃபைனல் ஃபார்மாக இருக்கும். நான் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன், மேல் அவுட்ஃபிட் அந்த அளவுக்கு நல்லதா வரதில்லைன்னு. ஆக்சுவலி எந்த அவுட்ஃபிட் வந்து நிறைய வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவனுக்கு காசு தான் முக்கியம். ட்ரெஸ்ஸை கம்மி பண்ண இதெல்லாம் வாயை பொழுதுட்டு வாங்குறதுனால தான் மேல் அவுட்ஃபிட்ஸ் அதிகமாக வரதில்லை. அவனுக்கு தேவை காசு. எது அதிகமாக வாங்குறாங்களோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ என்னைக்கு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் வந்து நல்ல மேல் அவுட்ஃபிட்ஸ்லாம் வரும். ஸோ அதே மாதிரி தான் கிளேஷியரும். டிசம்பரில் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து கிளேஷியர் இருந்துச்சு, ஆனால் நமக்கு தரவே இல்லை. கேஆரில் மட்டும்தான் அந்த கிளேஷியர் ஸ்பின் வந்துச்சு. பப்ஜியில் இன்ன வரைக்கும் கிளாசிக் ரேட்ல கிளேஷியர் இருக்கு. நம்ம ஓவரா ஹைப் பண்ணதுனால தான் நமக்கு வந்து கிளேஷியர் தரல. இப்படி ஏதாச்சும் ஒன்று நல்லா இருக்கணும், அதை ஓவரா ஹைப் பண்ணாதீங்க. இப்போ பாருங்க, ஷினோபி கூட வரல, ரிட்டர்ன் வரல. நம்ம தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். பிஜிஎம்ஐ இந்தியாவுக்கு மட்டும்தான். கொஞ்சமாச்சும் யோசிங்க. நம்மளே ஏதாச்சும் ஓவரா ஹைப் பண்ணோம்னா அது நாளைக்கு நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஏதாச்சும் ஒரு நல்லா இருக்கா அப்படியே அமைதியா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கார் 98 கிளைடர் தான் லெஃப்ட் சைட்ல வருது இல்ல, இதுதான் கிளைடர். அதே மாதிரி ரிட்டர்ன் நமக்கு ஆல்ரெடி இன்கேம்ல கொடுத்துருந்தது தான் அந்த ஏகேம். அதுக்கப்புறம் பக்கத்துலயே லெஃப்ட்ல யூசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ அதான். அதே மாதிரி அது கூட கன் வச்சிருந்தா ஸ்டாண்டிங் போஸ் வந்துடும். அதுக்கப்புறம் கன் வந்து பேக்லேருந்து எடுத்து அந்த எஃபெக்ட் வரும்ல, அதுவுமே வந்துடும். ஆக்சுவலி தரமான அவுட்ஃபிட்டு. இப்போ அவுட்ஃபிட்லாம் வர வர நல்லா வரதில்லை. எத்தனை பேர் எடுக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஜெம் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு ஃபுல் ஜெம் இருந்துச்சுன்னா அதை வந்து உடச்சிட்டு 40 வந்து முழு ஜெம்மா அந்த பக்கம் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போங்க. மீதி இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது வேணுமோ மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் வரப்போகிற ஃபர்ஸ்ட் கில்ட்டு, அதாவது 4.2 அப்டேட்டோட ஃபர்ஸ்ட் கில்ட்டு. இதில் ஸ்பெஷலாக என்ன இருக்குன்னா, இது வந்து பர்பிள் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லேயும் மாறுது, கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ எப்படி இருக்க போதுன்னு தெரியல, அதுவுமே பார்த்தா தெரியும். ஆல்ரெடி பப்ஜி அனௌன்ஸ்மெண்ட்டில் காட்டியிருந்தாங்க. ஸோ இவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட்டட் டைம் தீம்டு கேம் பிளே, இது வந்து லிமிட்டட் டைமுக்கு கொடுக்க போகிறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஈவெண்ட்டாக வர போகிறது கிடையாது. ஸோ 4.2ல வந்து ஒரு லிமிட்டடாக இந்த ஜீனியும் இந்த ஃப்ளைங் அந்த கார்பெட்டும் வரப்போகுது. அதுக்கப்புறம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த H1 2026 H1 சீசனோட பேட்ஜு. இதெல்லாம் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதுவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அது இல்லாமல் ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் கில்ட்டோட ஃபயராம். இதுவே ஒரு M416 தான். ஸோ எத்தனை பேர் இந்த M416 வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க. அது இல்லாமல் M416 எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. மேபி எனக்கு டவுட்டா இருக்கு, M416 நல்லா கொண்டு வருவானா மாட்டானான்னு. பார்க்கலாம் M416 லுக் வைஸ் எப்படி இருக்குன்னு. இதுல வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலி உள்ள பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு. வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.2 பீட்டா எல்லாமே விளாண்ட பார்த்து வீடியோ போட்டாச்சு. என்னென்ன பவர்ஸ் அது எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுவும் இல்லாமல் வாவ் மேட்சுக்கு நல்ல ட்ரைனிங் மேப்பு, அப்புறம் ஸ்பின் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு. பிளேலிஸ்டாக போட்டு வச்சிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணாம தான் லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வரட்டாமே டிர்.